ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பேர்டு. ரொம்ப யதார்த்தமான பறவையாக இருக்கும். புறா நம்ம வந்து ரொம்ப நோகடிக்காது, ரொம்ப நம்மளை வந்து எந்த அப்செட்டும் பண்ணாது. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு புறா. நமக்கு வந்து பெருசாக புறா ஓட்டு முறைகளும் நம்ம பெருசாக இதை போட்டு நம்ம வந்து துவைக்கணுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. அது போல் தன்னை போல் டைம் வந்துக்கும் இந்த புறாக்கு. ஸோ இது போட்டிருக்கிற ஃபீமேல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புறா அவ்வளோ அருமையாக பறக்கும். புறா அந்த பறக்கும்போதே தெரியும், அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் புறா வந்து பறக்கும்போது என்ஜாய் பண்ணி பறக்கும். ஸோ அந்த புறா பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அது புறா வளர்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீல்னஸ் நமக்கு ரொம்ப கிடைக்கும். இது அதோட ஐசைன். ஸோ ஐசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த புறாக்கு. நல்லா அந்த குத்தல் கருப்பு குத்தலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த் ரிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் புறாக்கு. கருவிலி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கம் கொடுக்கும் புறாக்கு. இது ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கும். அந்த ஜாக் தலைப்பரியை நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதோட ஃபீமேல் இது. அதுக்கு பேர் பண்ணி நமக்கு எடுத்த இந்த ஃபீமேலுக்கு பேர் பண்ணி தான் நம்ம வந்து சிக்கு எடுத்தோம். அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு ரிசல்ட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காது. புறா தன்னை போல் டைம் வந்துக்கும். ரொம்ப அவர் என்ஜாய் பண்ணி பறக்கும் புறா. அதுக்கு அவர் கொஞ்சம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ரிங் கண்டிஷன்லேருந்து ஐ பேட்டர்ன்லேருந்து எல்லாமே வந்துட்டு சிமிலராக இருக்கும் அந்த மேலுக்கு. நிறைய பேர் சிமிலராக இருந்தால் கூட புறா வந்து ஜோடி போடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. அது அனுபவத்தினாலேயா இல்லை நம்மளோட லக்கான்னு தெரியல. எது பண்ணாதன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணுறோம். அது நமக்கு அது கிளிக் ஆகுது, நமக்கு அது சக்ஸஸும் ஆகுது.